அன்பு மிதுன ராசி நேயர்களே வணக்கம். ஜூன் மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியான புத பகவான் ஒரு 2-3 நாளில் அவர் மேஷ ராசிக்குள் பிரவேசிப்பார். அது 11ஆம் இடம், இஷ்டங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். அங்கே செவ்வாய் பகவானும் பிரவேசிக்கப் போகிறார். அப்போ ஆரம்ப வாரம் உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறப் போகுது. பல நாட்களாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அப்போது பயம் தெளிவடையும். ஆனால் ஒரு 15 நாளில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பயம், ஒரு பதட்டம் வந்துடும். அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் ராசிக்குள் பிரவேசிப்பார் ஒரு 15 நாள். அதாவது ஆடி மாதம் பிறக்கும் பொழுது சுக்கிர பகவான் ராசிக்குள் பிரவேசிக்கப் போகிறார். அப்போ இந்த சுக்கிர பகவான் ராசிக்குள் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. உங்களுடைய இஷ்டங்கள் பூர்த்தியாக போகிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், சுகம், அதாவது கண்ணுக்கு தெரியாத சுகம்தான் சுக்கிர பகவான். அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத சுகத்தை சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். புது காதல் மலரும். கணவன் மனைவியுடைய அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இப்போ சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, ஒரு வேறு இடத்துல இருப்பாங்க. அவங்க சேருவதற்கான ஒரு நல்ல காலகட்டம். அதே மாதிரி சுற்றுலா சென்று வருவீர்கள், இன்ப சுற்றுலாவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு மேன்மையை கொடுப்பார்கள். தொழில் ஸ்தானம் விருத்தி அடைகிறது. குரு பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கிறார். உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே தொழில் ஸ்தானம் நன்றாகத்தான் இருக்கும். அவர்களுடைய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் தொழிலில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை குரு பகவான் தரப்போகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். 2020 காலகட்டங்களில் போனீங்கன்னா குரு பகவான் மகரத்தில் இருப்பார். அப்போ இந்த குரு பகவான் மகரத்தில் இருக்கும் பொழுது அதே நேரத்தில் சனி பகவானும் அந்த மகரத்தில் இருந்தார். பார்த்திங்கன்னா தொழில், மேக்சிமம் தொழில் எல்லாமே பாதகம் அடைந்தது. ஒருத்தங்க 2 பேருக்கு இல்லை, உலகம் ஃபுல்லாகவே பாதகம் அடைந்தது. இப்போது அது அப்படியே மாறும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை மகர ராசி மேலே விழுது. மகரம் அப்படின்னு சொல்கிறது 10ஆம் இடம், காலபுருஷனுடைய 10ஆம் இடம். அப்போது தொழில் அபிவிருத்தி இருக்கிறது. கடந்த மே மாதத்திலேருந்து பார்த்திங்கன்னா தொழிலில் எல்லா இடத்துலையுமே புதிய தொழில் தொடங்குவது, அந்த புதிய தொழில் தொடங்குவதற்கான ஸ்தாபனங்கள் அமைப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கும். ஆனால் ஒரு சைடில் லே ஆஃப் நடக்குதே அப்படின்னு சொன்னால் அந்த லே ஆஃப் எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கேயும் குரு பகவானுடைய வேலை இருக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னால் குரு பகவான் முதல்ல 9ஆம் இடத்தை பார்வையிட்டார். அதே நேரத்தில் இப்போ 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆனால் அவர் இருப்பது 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், காலபுருஷனுடைய 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது தொழிலில் விருத்தி இருக்கும், தனம் வருமா அப்படின்னா வராது. அங்கே தான் கொஞ்சம் இழுபறியான விஷயங்கள் இருக்கும். அப்போ உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு 3 நாளைக்கு சந்திர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து இருக்கிறதுனால ஒரு குழப்பங்கள் இருக்கும். தாய் வழியில் ஒரு குழப்பங்கள் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய சொத்து விஷயத்தில் ஒரு குழப்பங்கள் இருக்கும். அசையும் சொத்து அசையா சொத்து விஷயத்தில் ஒரு குழப்பங்கள் இருக்கும். வாங்கலாமா வேணாமாங்கிற ஒரு டூயல் மைண்ட் செட் போயிட்டே இருக்கும். அது இப்போதைக்கு தள்ளி போட்டுக்கிட்டே வருவீங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் தொழிலில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு மேன்மை. வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் இல்லை, அது மாதிரி இன்க்ரிமெண்ட் கொடுக்கல அப்படின்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றமோ, வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு ப்ரமோஷனோ கிடைத்து அவங்க சந்தோஷமாக இருப்பார்கள். மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு 70% ஒரு நல்ல விஷயத்தை செய்யப்போகிறது. கிரகங்களினுடைய அனுகிரகத்தாலும் உங்களுடைய ராசி அதிபதியினுடைய அனுகிரகத்தாலும் நன்மைகள் நடக்கப் போகிறது. தொழில் சார்ந்த விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வரப்போகிறது. நன்றி, வணக்கம்.